ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமான டிஃபன். நம்ம முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஒரு பண்டிகை காலங்களில் செய்வாங்க. அது போலவே இந்த மோர்களியும் பார்த்தீங்கன்னா தயிர் அதிகமாக இருந்தது, நம்ம புளிப்பு வந்துருச்சுன்னா உடனே நமக்கு மோர்களியும் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மோர்களி கொஞ்சம் புளிச்ச தயிரில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யலாம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். மோர்களி செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 100 கிராம், தயிர் 100 ml, சின்ன வெங்காயம் 100 கிராம், ஆயில் 50 ml, கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 துண்டு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ மோர்களி செய்கிறதுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம். இப்போ 1 டம்ளர் அரிசி அப்படின்னு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசியை ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். நம்ம காலையில் செய்கிற மாதிரி தான் நைட்டே ஊற வச்சு செய்யலாம். இப்போ நிறைய பேர் பச்சரிசி மாவில் செய்வாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்பயும் செய்கிறது பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு செய்வாங்க. நிறைய பேர்த்துக்கு பச்சரிசி ஒத்துக்காது, வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் புழுங்கல் அரிசியில் செய்கிறது தான் எங்களுடைய பழக்கம். அதேபடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த அரிசியை நான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அது கூட ஒரு டம்ளர் அரிசி மாவு இருந்ததுன்னா நமக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட 100 ml தயிரையும் நம்ம மோர் ஆக்கிட்டு அது கூட கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு, தயிர், அது கூட சிறிதளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசி மாவு நம்ம ஊற்றும் போதே வடசட்டியில் ஊற்றினோம்னாவே கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் உப்பு கரையாதுங்கிறதுக்காக நம்ம முதல்லையே இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது கறிவேப்பிலை கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வடசட்டி வச்சுட்டு, வடசட்டி சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சதும் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், அடுத்தது இஞ்சி, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். நம்ம மாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், கெட்டியாகிடுச்சு. நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே அடிப்பிடிச்சிடும். இப்போ நம்ம மாவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ
இப்போ மாவு வந்து நல்லா களி மாதிரி நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஊற்றும் போது வெள்ளையாக இருந்திருக்கும், வெந்ததுக்கப்புறம் கூட அது கலரே மாறி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மோர்களி ரெடி ஆகிடுச்சு. அதை நான் வந்து ஒரு தட்டில் அல்லது ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பரவி விட்டுட்டு அதுக்கு மேலே சிறிதளவு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இதனை ஒரு 1/4 மணி நேரம் வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா எல்லாமே ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான மோர்களி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாரம்பரியமான டிஃபன் ஐட்டம். இந்த மோர்களிக்கு வந்து மோர் வந்து முதல் நாள் பொறை ஊற்றின மோராக இருந்ததுன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்ததுன்னா அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மோர்களி இதே அளவுடன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.